மக்களவை தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அனைத்து கட்சி எம்பிக்களை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்கும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. மும்மொழி கொள்கை, நிதி பகிர்வு, தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளை பாதுகாக்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவது என்று திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொகுதி மறுசீரமைப்பினால் தொகுதிகளை இழக்கும் ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம், ஒடிஷா உள்ளிட்ட 7 மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து களம் காண்போம் என்பன உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டபடி அமைக்கப்படவுள்ள கூட்டு நடவடிக்கை குழுவிற்கு பிற மாநில கட்சிகளை நேரில் சென்று அழைக்க அமைச்சர்கள், எம்பிக்கள் கொண்ட குழு அமைப்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி கேரளாவிற்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், ஆந்திராவிற்கு அமைச்சர் ஏவா வேலு, மேற்கு வங்கத்திற்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, ஒடிஷாவிற்கு அமைச்சர் TRP ராஜா ஆகியோரை அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டம் நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்திருப்பதாக தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை பிரச்சினையில் நமக்கான உரிமையை பெற இது ஒரு தொடக்கம்தான் என்றும், நம் கோரிக்கைகள் வெற்றியடையும் வரை இந்த போராட்டமும் தொடர வேண்டும் என்றும் முதலமைச்சர் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் தொகுதி மறுவரையறை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சினை அல்ல என்பதால் தமிழ்நாட்டு எம்பிக்கள் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படும் பிற மாநில எம்பிக்களை ஒருங்கிணைத்து அவர்களது கருத்துக்களையும் கேட்டு செயலாற்றிட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஹிந்தி உட்பட எந்த மொழி குறித்தும் வீண் விமர்சனங்களை வைக்க வேண்டாம் என்று திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தப்படும் என்று திமுக MP திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகள் குறித்து நாளை தொடங்குகிற கூட்டத்தொடரில் நாங்கள் எழுப்புவோம். பல்வேறு முறைகளில் நாங்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்போம், 0 வரியில் பேச முயற்சிப்போம். ஒத்த கருத்துடைய தென் மாநிலங்களை சார்ந்த எம்பிக்களோடு சேர்ந்து அவர்களும் இந்த பாதிப்பை உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் இதை எந்தெந்த வகையில் எழுப்ப முடியுமோ அந்த வகையில் எழுப்பி அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்து இதற்கு என்ன வழி தீர்வு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்போம். எங்கள் கவலையை மட்டுமல்ல, இதற்கு உடனடியாக பரிகாரம் வேண்டும் என்பதையும் நிச்சயமாக வலியுறுத்தும். கூட்டணி குறித்து யார் கேட்டாலும் தலைமை முடிவெடுக்கும் என்று கூறும்படி அதிமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். நிர்வாகிகள் அனைவரும் தங்களது மாவட்டத்தில் இருந்தபடியே கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது பூத் கமிட்டி அமைப்பது, கட்சி வளர்ச்சி பணிகள், புதிய உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்டவை குறித்து நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார். தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கட்சி பொறுப்புகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கு உடனடியாக நிர்வாகிகளை நியமிக்கும்படி அறிவுறுத்தினார். பூத் கமிட்டி விரைவாக அமைத்து அந்த பட்டியலை தலைமைக் கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூறினார். கட்சி கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் விதமாக திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நாம் யாருடன் கூட்டணி வைப்போம் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி குறித்து யார் கேட்டாலும் தலைமை முடிவெடுக்கும் என்று கூறும்படி அறிவுறுத்தினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார். மாநிலங்களவை MP சீட் விவகாரத்தில் அதிமுகவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டதா என்ற கேள்விக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்தார். அதான் இப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல, நம்ம ஜோசியம் சொல்ல முடியாதுல்ல. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னும் 1 வருஷம் இருக்கு, பொறுத்திருங்கள். அந்த காலம் வரும் பொழுது நிச்சயமாக அதுக்கான அறிவிப்பு உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரிங்களா?